ஐ ஆம் பிளஸ்ஸட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த மாதிரி நீங்கள் நம்பி உள் வாங்கி மூவ் பண்ணுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி நீங்கள் நம்புறீங்க அவர்கள் உங்களை போஷித்து உங்களை வளர்த்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி? நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், டேடி தியா குடும்பத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னை போஷித்து என்னை வளர்த்து எடுக்கிறவர்கள். அவங்க தான் என்னை வளர்த்து எடுக்கிறாங்க. நான் என்னை வளர்த்துக்கல, அவர்கள் தான் என்னை வளர்த்து எடுக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் தான் என்னுடைய குடும்பம். அதே மாதிரி நீங்களும் அதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உங்களை வளர்த்தெடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவை நான் வேலைக்கு போகும்போது சொல்ல, ஆண்டவரே என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. இதுக்கு மேலே ஆசீர்வதிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. நான் பெற வேண்டிய ஜாப்ஸ் எல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ நீங்கள் அப்படி தான் அறிக்கை செய்யணும். எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது தான், சுதந்திரத்துக்கொள்ள வேண்டியது தான். பேசுங்க, அதை எடுத்துக்குங்க, உங்கள் வாழ்க்கையோடு அதை சம்மதப்படுத்துங்க. அந்த வசனம் வாசிக்குங்களா, ஆண்டவரை இங்கே நடந்த இந்த சம்பவத்தில் உள்ள காரியம் என் வாழ்க்கையில் நிஜமாக நடக்கணும், நான் நம்புகிறேன், நான் எடுத்துக்கிறேன், உள் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கும்பொழுது காரியம் நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்ல, நீங்கள் வேறு லெவலில் வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர போகிறீங்க. அது மட்டும் நிச்சயம், அது மட்டும் நிச்சயம். தாமதமாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு அப்படி என்னால் ரொம்ப டிலேயாக இருக்குது, சீக்கிரமாக நடக்க மாட்டேங்குது. 3 in 1 காஃபி மாதிரி என்னத்துக்கு கோப்பி தூளை ஊற வச்சு அப்புறம் அதில் பாலை ஆட் பண்ணி அதுக்கு மேலே சீனியை ஆட் பண்ணி நம்ம கலக்கிறதுக்கும் 3 in 1 ஒரு பேக்கெட்டை ஊற்றி தண்ணியை ஊற்றினா முடிஞ்சு கதை. அப்போ எல்லாமே இன்ஸ்டன்டாக நடக்கணும்னு ஆசைப்படும் பொழுது ஓகே, தேவன் சில காரியங்களை செய்வார், சில காரியங்களை நம்ம அந்த இடத்துக்குள்ளே அனுமதி செய்து அந்த காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நம்மளை உயர்த்துவார். மறந்துடாதீங்க, ஒரு ப்ராசஸ் இருக்குது எல்லாத்துலையும். ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே உள்ள காரியத்தில் உங்களை பார்க்க வைப்பார், அங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், சில அனுபவத்துக்குள்ளே உங்களை அனுமதிப்பார். ஸோ இதெல்லாம் போயிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஸோ டோன்ட் வரி, டோன்ட் கிவ் அப் சரிங்களா? உங்கள் இருதயம் தளர்ந்து போயிடக்கூடாது. உற்சாகமாக இருங்க, எப்போதுமே உற்சாகமாக இருங்க. சோகமாக இருந்தால் சோகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட. டேடி எனக்கு அது சோகமாக இருக்குது, ஏன்னு தெரியல, ஆனால் நான் உங்களுடைய என்ஜாய் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் உங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்றேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு கவலை வராது, கண்ணீர் வராது. இதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு கூப்பிட்டார்ல, அப்போ உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். இதெல்லாம் நேச்சுரல். என்னது நேச்சுரல்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சராசரி நடக்கக்கூடிய காரியம். ஆனால் அதுலேயும் நீங்கள் உங்களை மேற்கொள்ளவும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் உங்களை அந்த சூழல்லையே எப்போதும் இல்லாதபடிக்கு நீங்கள் அதையும் தாண்டி வாழ்கிறதுக்கு தேவன் உங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார். அதான் யூ ஆர் பிளஸ்ஸட். சொல்லுங்கள், ஐ ஆம் பிளஸ்ஸட். சொல்லுங்கள், ஐ ஆம் பிளஸ்ஸட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பட்டவன்ல சகோதரில் நீங்கள் பட்டவள் சொல்லணும். ஆண்கள்லாம் பட்டவன், சகோதரிகள்லாம் பட்டவள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமாக சொல்லுமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பி உள் வாங்கி
மூவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா அதிக வருத்தத்துக்குள்ளே போவீங்க. நீங்கள் உங்களை நம்பி வாழ்ந்தீங்கன்னா அதிகமான வருத்தத்துக்குள்ளே போவீங்க. அப்போ கூட அவர் கிருபையாக தான் இருப்பார் உங்கள் மேலே. உங்கள் மேலே கடுப்பே ஆக மாட்டார். ஆமென். ஏன்னா அவருக்கு என்ன ஆசைன்னா நீங்கள் எப்படியும் அந்த இடத்துல நிற்கணும். எங்க ஜெயித்தவனாக நிற்கணும்னு சொல்லி அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஸோ அதனால் வெற்றி நடை போட ஆயத்தப்படுவோம். சின்ன சின்ன வெற்றிகள், அடுத்து பெரிய பெரிய வெற்றிகள், அப்புறம் மகா வெற்றிகள். அல்லேலூயா.